ஹாய் டிடி ஸ்குவாட், நல்லா இருக்கேன். நீங்களாம் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் மிஷன் கேமுக்குள்ள ஐயப்பன் டெம்பிள் மேப் மோட எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு மேலே என்னோட பேர் தினேஷ். நீங்கள் பார்த்துக்கிறது டிக்ஸ் தமிழா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல்லைக்கன் ஆளில் போடுங்க. ஆனால் முக்கியமாக இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள மேப் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே நம்மளோட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஐயப்பன் டெம்பிள் மேப் மோட் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட மொபைலில் குரோம் ப்ரௌசருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் உள்ளே போனால் ஃபர்ஸ்ட் எடுத்துனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக முடியுமா நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாப்புல இருக்கும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே அடுத்தடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். நான் வீடியோவில் எப்படி காமிக்கணும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ள வந்து பேஜுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவீங்க. வந்தோன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ரீட் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட் வரும். ஸோ இந்த க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போங்க. அங்கே போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக கீழே வந்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணையில உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 15 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இந்த 15 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வெயிட் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். ஸோ வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேணாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. இது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது இந்த 15 செகண்ட் ஃபுல்லாக ஓடி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனோன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க லைவ்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கீழே வந்து வெரிஃபை அப்படின்னு சொல்லிருக்கா. இப்போ அந்த வெரிஃபை அப்படிங்கிற கொடுத்துட்டோம்னா மறுபடியும் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். எனக்கு இந்த வெப்பேஜ் இருக்கு, உங்களுக்கு மேபி வேற ஏதாச்சும் இருக்கலாம். அதுலேயும் வந்து சேம் மெத்தட் 1லேருந்து 2க்கு போறீங்க, 2லேருந்து மறுபடியும் இங்கிட்டு வர்றீங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலுக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸும் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி 24 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். மேக்ஸிமம் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட் ஐகான் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு இன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். நான் வீடியோக்காண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே லைவாக ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். கொடுத்தோன்னா எனக்கு டேரெக்டாக அடுத்த பேஜுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி லிங்க் ஓப்பன் ஆயிரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை, சும்மா வெரிஃபை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுங்க. ஸோ நம்ம ஹியூமன் தானா அப்படிங்கிற வெரிஃபிகேஷன் ஆனதுக்கு அப்புறமா கெட் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக ஒரு பேக் தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஷேர் மோடுக்குள்ள வரும். அதை கிளிக் பண்ணோன்னா வேற பேஜுக்குள்ள போகுது இல்லையா, அப்போ ஷேர் மோடுக்கு அந்த பேக் ஐக்கானை கிளிக் பண்ணால் ஷேர் மோடுக்குள்ள வந்துடும். வந்தோடனே கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா வழக்கம் போல அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஐக்கானுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே அகைன் ஒரு பேக்கப் போட்டு மறுபடியும் டவுன்லோட் அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 MBல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். லைக் இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் கம்பல்சரி எரர் வரும். அந்த மாதிரி எரர் வரையில நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் ஏதாச்சும் ஒரு VPN இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 MBல அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட மொபைலில் இசடிசி ஆப் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள போனோம் அப்படின்னா சபரிமலா temple.zip அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கல பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சாமி சரணம் அப்படிங்கிற மாதிரி போடுங்க. போட்டதுக்கு அப்புறமா ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் ஆயிரும். எக்ஸ்ட்ராக் ஆனதுக்கு அப்புறமா பர்டிகுலராக அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ள போயிட்டு அங்கே இருக்க சபரிமலா டெம்பிள் பஸ்மோ டாட் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி கட் இல்லை அப்படின்னா காப்பி பண்ணிட்டு அப்படியே மேலே இருக்க பேக்காரை கொடுத்து பேக் வந்துட்டு உங்களோட மொபைலில் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள போனோம் அப்படின்னா பஸ்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு மோட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா டைரக்டா பஸ் மிஷன் கேம் இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. பஸ் மிஷன் கேமுக்குள்ள வந்தோன்னா லெஃப்ட் சைடில் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா சபரிமலா டெம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டு ஐயப்பன் லோகோ போட்டு ஒரு மேப் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும்.
இப்போ நீங்கள் எல்லாருமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் நியூ அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். நான் இப்போ ஸ்டார்ட் நியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு எஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஷோ ஆகும். ஒன்ஸ் இந்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோன்னா டேரக்டாக நம்மளோட அந்த மோனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். அங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தா சேஃப் அண்ட் செக்யூராக ட்ரை பண்ணிட்டு மேலே போனீங்க அப்புறம் நமக்கு ஐயப்பன் டெம்பிள் நீங்கள் வந்து ரீச் பண்ணிடுவீங்க. ஆனால் முக்கியமாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பஸ் டெலிவரி போடலாமா, இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் பஸ் மூலம் டெலிவரி போடலாமா அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லேட் டு ஆல் சி பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோல சந்திக்கலாம்.